வணக்கம் நண்பர்களே. சட்டமுனி சித்தர் என்றும் சாட்டைமுனி சித்தர் என்றும் சட்டமுனி சித்தர் என்றும் பரவலாக அறியப்படுகின்றவர். தமது கற்பவிதி நூறில் இந்த தாம்பூலச் சுண்ணம் என்ற தலைப்பில் இந்த பாடலை தந்திருக்கிறார். வெற்றிலையோடு சேர்க்கின்ற சுண்ணாம்பை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக வெற்றிலை பாக்குடன் சுண்ணாம்பு சேர்த்து தாம்பூலம் மெல்லுகின்ற வழக்கம் நம் மக்களிடையே இருந்தாலும் வெற்றிலை நல்லா இருக்கணும், அதுலேயும் கும்பகோணத்து கொழுந்து வெத்தலையா இருக்கணும்னு, இல்லைன்னா சோழவந்தான் வெத்தலையா இருக்கணும்னு கடைகடையாக தேடி தேடி வாங்குகிறவர்களையும் பார்த்திருக்கலாம். வெற்றிலையோட காரம் சுவையை நன்கு அறிந்தவர்கள், வெற்றிலையில் விவரம் அறிந்தவர்கள் பழுத்த வெற்றிலையையும் பழுதான வெற்றிலையையும் தூக்கி போட்டுட்டு நடு நரம்பையும் காம்பையும் நுனியையும் லாபகமாக கிள்ளி போட்டுட்டு சுண்ணாம்பை விரலில் படாமல் தடவி மீதி இருக்கிற சுண்ணாம்பை பக்கத்தில் இருக்கிற சுவற்றிலேயோ மின்சார கம்பத்திலேயோ அல்லது அருகில் இருக்கும் எதன் மீதோ தடவி விட்டு கண்டுகொள்ளாமல் வெற்றிலையை சுருட்டி வாய்க்குள்ளே அனுப்புகிற வித்தையை பார்க்கறதுக்கே தனி அழகாக இருக்கும். எதிரே இருந்து பார்க்குற போதே அடடடடா என்ன அழகுன்னு சொல்லி வாயில் எச்சில் ஊற வைக்கும். இந்த பதிவில் வெற்றிலையோட கூட சேர்க்கிற சுண்ணாம்பு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் என்ன செய்யும்னு விளக்கமாக விவரமாக சட்டமுனி சித்தரையா சொல்லித் தருகிறார். பாடலை பார்த்து வரலாமா? சாதிக்கு இவ்வளவும் பத்தியத்தை கேளு, தாம்பூலம் தின்பதற்கு சுண்ணம் சொல்வேன். சாதிக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு பத்தியம்தான். விவரத்தை கேளு. வெற்றிலை பாக்கு கூட தாம்பூலமாக போட்டுக்கொள்வதற்கு சுண்ணாம்பை பற்றின விவரம் சொல்கிறேன்னுட்டு கற்பூர சீலையை வாங்கி, கற்பூர சீலை என்பது பச்சை கற்பூரம்தான். உணவு பண்டங்களில் வாசனைக்காகவும் மருந்துக்காகவும் கூட பயன்படுத்தப்படுகிறது. அந்த பச்சை கற்பூரத்தை முட்டையோட வெண்கருவை சேர்த்து அரைச்சி கலந்து ஒரு மண் சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சு நெருப்பை மூட்டி எரிக்க வேணுங்கிறார். மண் சட்டியில் உள்ள பச்சை கற்பூரமும் வெண்கருவும் சேர்ந்து வெந்து சுண்ணாம்பா தெளியும் வரை அடுப்பை எரித்து சுண்ணாம்பை எடுக்க வேண்டும் என்றும், இதே பக்குவத்தில் முட்டை தோலையும் அடுப்பில் வைத்து எரித்தும் சுண்ணாம்பு எடுக்க முடியும் என்றும் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஊதிடவே சுண்ணமாம் ஒவ்வொன்றப்பா உத்தமனே பழுத்தருந்து வெத்திலையில் பூசி. பச்சை கற்பூரத்தையும் வெண்கருவையும் கலந்து அடுப்பில் வச்சு நெருப்பெரிக்கும் போது சுண்ணாம்பா கிடைக்கும். அதை பொறுமையாக சேகரித்து எடுத்து வைத்து வெற்றிலையில் பூசி கொட்டைப்பாக்கும் சீவி எடுத்து சேர்த்து தாம்பூலம் தின்பது நல்லதென்றும், வெற்றிலையை வாயில் போட்டதும் முதலில் சுரக்கின்ற எச்சிலை உமிழ்ந்து விட வேண்டும்னோ, அதற்கு பிறகு மென்று துப்பி விடணும்னு சட்டமுனி சித்தர் சொல்கிறார். இப்படி சுண்ணாம்பு தயாரித்து வெற்றிலை பாக்கோடு சாப்பிட்டு வர்றபோது ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கபம் சம்பந்தமான நோய்களிலிருந்து குணம் கிடைக்கும்னு சொல்கிறார். சாதாரண சுண்ணாம்பை வாங்கி தாம்பூலம் போட்டுக்கிற போது சுண்ணாம்பு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கறது கிடையாது. வாய் சிவப்பாச்சுதா அப்படின்னு மட்டுமே பார்க்குறதால சுண்ணாம்பில் கிடைக்கிற பலன்கள் கிடைக்காமலே போயிடும்.
தாம்பூல சுண்ணம் பற்றி தெரிஞ்சுக்கிடுறது முக்கியமானது தான், தேவையானதும் கூட. சட்டமுனி சித்தரையா சொல்லித்தந்தது நல்ல விஷயந்தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.